எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ் வீராசாமி. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் முறையாக பிரதமரை சந்திக்கிறார். கிட்டத்தட்ட அவர் இதற்கு முன்பாக சந்திச்ச போது அவர் பிரதமர் வேட்பாளர், இவர் முதலமைச்சராக ஏன் அரசியல்லே இல்லை. இந்த சந்திப்பு பலராலும் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? வழக்கமான ஒரு சந்திப்பு தான். ஒரு எதிர்கட்சி முதல்வர் பிரதமரை பார்க்கறது மாதிரி தான். காங்கிரஸ் கூட்டணி அமைச்சரவையில் உள்ள ஒருவர் முதல்வராக இருக்கிறாரு. அவரு ரொட்டீனா பிரதமரை பார்த்துட்டு வர்றாரு. அவரு பிரதமரை பார்க்கறத விட பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் முயற்சியில காங்கிரஸ் இங்க ஆட்சிக்கு வந்த இதெல்லாம் நீங்க ஸ்டாலினை சொல்லி 5 எம்எல்ஏ வருவீங்களா, விஜய்க்கு தனி மெஜாரிட்டி வராதான், அதனால விஜய் கூட சேர்ந்து 2 மந்திரி வாங்கிறீங்களா, அது பெரிய உலக சாதனைன்னு பேசுவீங்களாம். அந்த மாதிரிப்பட்ட இதுவும் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ஒரு திருடுவர்கள் சிலை திறப்புலாவுன்னு அந்த ஒரு தன்மைகளும் அந்த ஒரு நகர்களும் தான் அதை போகுது. ஒரு வழக்கமான ஒரு மரபு சார்ந்த ஒரு சந்திப்பு தான். இதுல வேணும் பெருசா ஒண்ணும் இல்லை. இதுல ஓகே, ஜெயலலிதா சந்திச்சாங்க. ஜெயலலிதா சந்திக்கும் போதே அங்க 37 எம்பியோட பெருசா எல்லாம் போய் அந்த சந்திச்சதும் பெரிய அளவில் அது பேசப்பட்டது. அது என்ன ஜஸ்ட் சந்திச்சாங்க. அப்போ நம்ம பாரத் பதக்கு நம்ம குஜராத்தில் நம்ம நண்பர் ஜெயலலிதா சந்திக்கும் போது அப்போ ஊன்னு தினத்தந்தி ஹரியில இருந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில இருந்து பெரிய பம்பாட் பண்ணிட்டு இருந்தாங்க. மோடி நோ ஹவு டு டீல் விமன், எஸ்பெஷலி விமன் லைக் ஜெயலலிதா, மாயாவி, மம்தாஜின்னு பாரத் பதக் சொன்னார். ஒன்றும் இல்லை, மோடிக்கு என்னன்னு தெரியும், எந்த அளவுன்னு தெரியுங்கிற லெவல்ல தான் ஜெயலலிதா டீல் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஜெயலலிதா மோடி டீல் பண்ணாரு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஸ்டாலின் மோடிக்கு முக்கியமானவர் மக்களவை உறுப்பினர்களை அதிகம் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக மோடி பார்க்கிறாரு. அதனாலதான் காங்கிரஸ் திமுகவுக்கு செய்த துரோகத்தை பெங்களூர்ல பெரிய அளவுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் காங்கிரஸ் திமுக காங்கிரஸை கட்டி காப்பாத்துச்சுது. இந்திரா காந்தி பிரதமர் பதவி நிலைக்கிறதுக்கு கலைஞர் காரணம், நேரில் கையை பிடிச்சி அழாத குறைய அழுது நீங்க தான் என் பதவியை காப்பாற்றணும்னு கெஞ்சி இந்திரா காந்தி தன் பதவியை காப்பாத்திக்கிட்டாங்க. அதே இந்திரா காந்தி திமுக அமைச்சரவை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதே போல இந்த சமீப காலங்களில் மைனாரிட்டி காங்கிரஸ் கவர்மெண்ட் தாங்கி பிடிச்சது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதியும் தான். ஆனா முதுகுல குத்துறது இங்க வழக்கம்ங்கிற மாதிரி ஸ்டாலினை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மோடி பேசுறாருன்னா, ஸ்டாலின் 22 எம்பி ராஜ்யசபா பிரதிநிதித்துவம்னா டெல்லி அரசியல் அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. விஜய் காங்கிரஸ் கூட்டணியிலோட ஒரு முதல்வரை பிரதமர் வரவேற்று பேசுறது மரபு. அந்த மரபு சார்ந்து இந்த சந்திப்பு இருக்கு. தாவைக்க அமைச்சர்கள் அருண்ராஜ், சிடிஆர், நிர்மல்குமார் இவர்களே சொல்றாங்க, நாங்க மத்திய அரசோடு இணக்கமா தான் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாலின் அளவுக்கு மோடி அவர்களை எதிர்த்து விஜயால அரசியல் செய்ய முடியாது, அவர்களோடு இணக்கமாக போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா சார்? இணக்கம்ங்கிறது அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. எலக்ட்ரல் அலையன்ஸ் ஸ்டாலினுக்கும் பாஜக கூட வராது, விஜய்க்கும் பாஜக கூட வராது. ஸோ அரசியல் நிலைப்பாடுங்கிறது வேற, ஆட்சி அதிகார நிர்வாகங்கிறது வேற. இங்க ஆட்சி அதிகார நிர்வாகத்துல இன்னைக்கு கவர்னர் முதல்வர் வேந்தருங்கிறதுலே விஸ்வநாதன் நேஷனல் பார்ட்டிங்கிறதுனால அவர் அதை ஏத்துக்கல. விஜய் இல்ல முதல்வர் தான் வேந்தருங்கிறத விஜய் இன்சிஸ் பண்ணினாதான் அந்த ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த பில் இருக்கும். விஜய் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் நிர்வாகம் சார்ந்த சின்ன சின்ன விஷயங்கள் தானே தவிர தேர்தல் கூட்டணிங்கிறது வேற. இந்த நிதி சார்ந்த விஷயங்கள் எப்படி கையாள போறாரு? ஏன்னா அடுத்த மாதம் நிதிநிலை அறிக்கையை வெளியிடணும். இதற்கு மத்தியில இவங்க கேட்கிற நிதியை கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஃபேவரான சில விஷயங்கள் இங்க நடக்கணும் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. சில திட்டங்களுக்கு செயல்படுத்தினாதான் அந்த திட்டங்களுக்குள்ள நிதி வரும். அது செயல்படுத்தாத போது, நீங்க பாலிசி அடிப்படையில செயல்படுத்தாத போது அந்த நிதி வராது. திமுக பாஜக அடிப்படையில அந்த மோதல் இருக்கத்தான் செய்யுது. அதே மோதலை இவங்க தொடர்றாங்களா இல்ல மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்துறாங்கிறத தாவேக அரசு எடுக்கக்கூடிய கொள்கை முடிவின் அடிப்படையில தான் அதை நம்ம பார்த்து சொல்ல முடியும். சார், இவர் டெல்லிக்கு போய் வெறும் பிரதமரை மட்டும் சந்திச்சிருந்தா அது பெரிய அளவுல பேசு பொருளாக இருக்கும். தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து போறாரு அப்படின்னு சொல்லலாம். உடனே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள்லாம் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் அவருடைய கூட்டணி கட்சி. காங்கிரஸ் அமைச்சரவையில விஸ்வநாதனும் கிள்ளியூர் ராஜேஷும் இருக்கிறாங்க. ஸோ அமைச்சரவை இருக்கும்போது ஒரு கூட்டணி கட்சி தலைவரை அவங்க பார்க்கறது இயல்பு தானே.
அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்கறது இயல்பு தானே. ஸோ அந்த வகையில ஒரு அரசியல் ரீதியா அதை பார்க்குறாரு. விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையான இடங்கள் கிடைக்கப்பட்டு விட்டது. இடதுசாரிகள் மூலமாகவும் ஆதரவு கிடைத்த பிறகும் கூட அதிமுகவிலிருந்து பிளவுபட்ட எம்எல்ஏக்களை சேர்த்துக் கொள்வது இது எந்த விதத்துல சரியான மூவ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஜோதிமணி இதை கடுமையா விமர்சிச்சிருக்கிறாங்க. ஓகே. விசிகா தலைவர் பாலாஜி எம்எல்ஏ விமர்சிச்சிருக்காரு, திருமாவளவன் விமர்சிச்சிருக்காரு, சிபிஎம் விமர்சிச்சிருக்காரு, சிபிஐ விமர்சிச்சிருக்கிறாங்க. இந்த விமர்சனம் வந்து அன்புமணி மிக கடுமையா இன்னைக்கு விமர்சிச்சிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள்ல விஜயோட நடவடிக்கைகளுக்கு எதிராக விமர்சிப்பவங்களுக்கு மத்தியில, மக்கள் மத்தியில விமர்சிப்பவங்களுக்கு ஒரு ஆதரவும் ஒரு வியூஸும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு குதிரை பேரமாட்டு, ஒரு முறையற்ற அரசியலாட்டு பார்க்கப்படுது. ஏன்னா இதை விட ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்க இங்க வந்து மந்திரி சபை வாங்குறதே முறையற்ற அரசியல் தான். அதே மாதிரி எடப்பாடி முதல்வர்னு சொல்றவங்க இங்க வந்து எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு கட்சியில் சேர்றதும் முறையற்ற அரசியல் தான். அது அவங்க எம்எல்ஏ பதவி வந்து என்னைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்களோ அன்னைக்கே போயிட்டு இல்லாத பதவியை கவர்னர் சபாநாயகரோட ஆதரவுல ரிசைன் பண்ணிட்டு வந்து உட்கார்றாங்க. இதுதான் அதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து கடுமையான எதிர்ப்பு கூட்டணி கட்சிகள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் தாவேகாவோட அரசியலுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. இதைத்தான் நான் சொன்னேன். விஜய் தன் இமேஜை மட்டும் இமேஜில் கவலைப்படுறதா இருந்தாருன்னா ஒரு பட்ஜெட்டுக்கு பிறகு தெளிவா டிஸ்ட்ரிபியூஷன் அசம்பிளி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு செல்வாக்கு இருக்கு, நான் 15ன்னு சொல்லும் போதே 35 வந்துட்டேன், இப்போ என் கூட கூட்டணி கட்சிகள் வந்துட்டு நான் 45 வருவேன், ஒரு 140 சீட்டெல்லாம் நான் ரொம்ப ஈஸியா ஜெயித்துருவேன். ஸோ நான் என்டிஆர் மாதிரி ஹெக்டே மாதிரி தனி மெஜாரிட்டிக்காக மக்களை சந்திச்சு தனி மெஜாரிட்டி வாங்க போறோம்னு களத்துக்குள்ள போகணுங்கிறது தான் என்னோட கருத்தா வந்து டே ஒன்னே சொன்னேன். மற்றபடி எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷனுங்கிற மாதிரி எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷனுங்கிறதுல நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் டு திஸ் கவர்மெண்ட்னால கவர்மெண்ட் கண்டினியூ ஆகும். ஆனால் கண்டினியூ ஆகக்கூடிய கவர்மெண்ட் விமர்சனத்துக்கு ஆட்பட்டு மக்களோட எதிர்ப்புக்கு உள்ளாகி கூட்டணி கட்சிகளோட எதிர்ப்புகளுக்கு உள்ளாகி தான் கண்டினியூ ஆகும். மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். நீங்க வந்து என்னதான் சொன்னாலும் நீங்க 108 வந்தது பெரிய சாதனை, ஆனா மெஜாரிட்டி வரலங்கிறது ஒரு உண்மையான நிலைமை தான். அப்ப நீங்க பிராக்சர்டு, நீங்க வந்து மேனுஃபேக்சர்டு மெஜாரிட்டிக்கு தான் நீங்க நிற்கிறீங்க. இது வந்து ஜனநாயகத்துல வந்து முரணானது, எதிரானதுங்கிற விமர்சனம் தான் விஜய் மேல இருக்கும். அதுதான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்றது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய ஆதவச்சனாக்கள் மற்றவங்க எல்லாம் விரும்ப மாட்டாங்க. பட் நீங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இப்படி குதிரை பேரத்துல ஈடுபடுறது உங்க இமேஜ் பாதிக்கப்படுது. ஸோ நீ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்குள்ள செல்வாக்க நம்பி நீங்க டிசால்வ் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு 8 மாசத்துலயே ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்துக்கிட்டோ டக்குன்னு நீங்க போய் தனி மெஜாரிட்டி பெறதான் உங்களோட புகழுக்கு அது கரெக்டா இருக்கும். அல்லது வந்து உங்களுக்கு புகழுக்கு இழுக்குதான் ஜோதிமணி எல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கும், பாலாஜி விசிகா விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கும், கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் விஜய்க்கு பேர் கெட்டுக்கிட்டு இருக்குங்கிறது தான் என்னோட ஒரு பார்வையா நான் சொன்னேன். அதுதான் இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள்ல விஜயோட அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் இருக்கிறது வந்து நமக்கு கட்டியம் போகும். எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டாரு இந்த 4 எம்எல்ஏக்கள் விஷயத்துல. கொஞ்சம் முன்கூட்டியே ஏதேனும் நடவடிக்கை. கேர்லெஸ் இல்லை, அவர் இப்படிதான் இருப்பாரு. அவர் இந்த வாய்ப்பு வந்ததும் டக்குன்னு அதை பிடிச்சு போட்டிருக்கணும். அவர் அதுல மன்னிப்பு கேட்கணும், அது பண்ணணும், அந்த தரமாட்டேன் இது தரமாட்டேன்னு சொல்லும் போது என்னமே இவர்கிட்ட போய் ஒண்ணுமில்லாத இவர்கிட்ட போய் நிற்கிறதோட அரசு அதிகாரத்தோட இருக்கக்கூடிய தாவை கேட்டா போகணுங்கிற முடிவை 4 எம்எல்ஏக்கள் எடுத்துட்டாங்க. அது ஆனஸ்டா எஸ்கி சுப்பியா சொல்றாரு. சோ அந்த 4 பேரும் கோட்டை விட்டது எடப்பாடி பழனிசாமியோட அசிரத்துங்கிறதோட வர்றவங்க எல்லாம் ஒற்றை தலைமையா என்ன ஏத்துக்கிட்டு வாங்கக்கூடிய அவருடைய போக்கு தான் இதற்கு காரணம். சபாநாயகர் இவர்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் காலியா அறிவிக்கப்படக்கூடாதுன்னு இவங்க போயிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அவங்க வந்து நாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு சொன்ன எதிர்த்து ஓட்டு போட்ட அன்னைக்கு அவங்க பதவி இழந்ததாட்ட அவங்க இது பண்றாங்க. எப்படி புரிஞ்சு கொள்றது புரியாம இருக்குதுங்கிறதெல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அப்போ நமக்கு உண்மை நிலைமைகள் புரியும். உச்ச நீதிமன்றம் எதிர்த்து ஓட்டு போட்ட நிமிடமே அவங்களுக்கு பதவி போயிட்டுங்கிறத தான் உறுதிப்படுத்தணும் நான் உறுதியா நம்புறேன். அப்ப மெல்ல மெல்ல எடப்பாடி உச்ச நீதிமன்றத்தின் பக்கம் நகருகிறார் அப்படி புரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா உச்ச நீதிமன்றத்தை அணுகுவார். எஸ்பி வேலுமணி அந்த குழுவினர் வந்து இப்போது எடப்பாடி பக்கமே சேர்ந்துட்டாங்க.
சிவி சண்முகம் மட்டும் போகலை போல, இன்னும் 2 எம்எல்ஏக்கள் போகலை போல, மீதி 13 எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்திருக்காங்க. எடப்பாடி மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டாரா, என்னை தாண்டி எதுவும் பண்ண முடியாது என்ற இடத்துல? அதிமுக அவர்தான். 10 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னேன், குட்டையோ நெட்டையோ பெருசோ சிறுசோ அதிமுக ரெட்டாலே எடப்பாடி விட மாட்டாரு. சசிகலா ஜெயலலிதா வந்து வந்ததுமே காலில் விழுந்துருவாருன்னு சொன்னாங்க. இல்லைங்க, அதிகாரத்துக்காக தான் அது பண்ணாரு. அதிகாரமே அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது அதிமுக அதிகாரத்தை மீண்டும் ஒற்றை தலைமைன்னு அவர் தன்னை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்றாரு. இந்த இடத்துல எல்லாம் ஒரு சில இடங்கள்ல மரதம் குமாரவேலுக்கு எதிராக உள்ள ஆர்ப்பாட்டங்கள்லாம் நம்ம சமூக வலைத்தளங்கள்ல வருது இல்ல, அது எடப்பாடிக்கு ஒரு பிளஸ் தான். அந்த லோக்கல் லீடர்ஸால கொஞ்சம் ஓட்டு பாதிக்கும்னாலும் கூட ரெட்டலையில ஜெயித்துக்கிட்டு தாவேக்காவுக்கு எப்படி போலான்னு அங்கங்க ஆர்ப்பாட்டங்கள் வருது பாருங்க. அது வந்து மற்ற பிளவுகள்ல எடப்பாடிக்கு இல்லை. மற்ற எல்லா பிளவுகளும் எடப்பாடிக்கு மைனஸ் தான் வந்துட்டு இருந்தது. இந்த பிளவுல ஆளுங்கட்சிக்கு எதிராக நிற்கிறாங்கிறதுல ஒரு பிளஸும் இந்த பிளவுல இருக்குது. லோக்கல் எஸ்கி சுப்பையா, மரகதம் குமாரவேல் இவங்களால வந்து மைனஸ் தான். இப்போ சிவி சண்முகம் எடப்பாடிக்கு எதிராக போனா விழுப்புரத்துல மைனஸ் தான் எடப்பாடிக்கு. அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து விஜய் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு பிளஸ். ஏன்னா 21 இருக்கிறவர் 35 இருக்கிறார். ஸோ இந்த அரசியல் அவருக்கு பிளஸ் தான். இதுக்கு முந்தைய அரசியல்ல அவர் வந்து சசிகலாவை வைத்தாரு, டிடிவி வைத்தாரு, ஓபிஎஸ் வைத்தாரு, வேலுமணியையும் சிவி சண்முகத்தையும் வைத்தாரு. இப்போ நடக்கக்கூடிய சம்பவம் தாவேக்காவையும் விஜயும் இருக்கிறார். ஸோ இது வந்து இவருக்கு ஒரு பிளஸ். விஜய்க்கு இவருக்கு எடப்பாடிக்கு பிளஸ், விஜய்க்கு எஸ்பி சுப்ரியா போட்டவங்க வர்றதெல்லாம் பிளஸ். எஸ்பி வேலுமணி இவங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அனைவரும் ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்கு. தேர்தல் களம் கண்டு தாவேக்க பக்கம் செல்வாங்கன்னு பார்த்தாங்க. ஏன் சார் போறாங்க? அவங்க வந்து தாவேக்க கைவிட்டுட்டாங்களா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிராக போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத உணர்றாங்க. அப்போ எடப்பாடி கண்டோன் பண்ணிட்டாருன்னா எம்எல்ஏ பதவி நிற்கும்னு எதிர்பார்க்கிறாங்க. எடப்பாடி மன்னிச்சு விட்டுட்டாருன்னா எம்எல்ஏ பதவி நிற்கும். ரிசைன் பண்ணிட்டு போனா அதுக்கு பிறகு மந்திரி பதவியோ வாரியர் தலைவர் பதவியோ வர முடியாது. ஒரு எம்எல்ஏ ஆகலாம் விஜய் கிட்ட. அதுக்காக இவர் ரிசைன் பண்ணணுமா? அதோட எம்எல்ஏ ஆட்டு இவர் மன்னிச்சு கண்டோன் பண்ணி லெட்டர் கொடுத்துட்டாருன்னா எம்எல்ஏ ஆட்டு இங்க இருந்துடலான்னு, அதுக்கு இது பெற்றர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டாலான்னு நின்றுடலான்னு நினைக்கலாம். அதுவும் மரதம் குமாரவேல் தொகுதியில எல்லாம் வந்து தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம், அந்த கொஞ்சம் எதிர்ப்பு அதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா மக்கள் மத்தியில. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னத்துக்கு எதிர்ப்பு? ஒரு மன்னிப்பு கடிதம் கண்டோன் பண்ணிட்டோம்னு அவரு லெட்டரை ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துட்டாருன்னா நம்ம எம்எல்ஏ தொடரலாம்னு நினைக்கிறாங்க. இவரு சிவி சண்முகம் கூட ராஜினாமா பண்ணதுக்கு போனாரா, அல்லது இவர் மற்ற எடப்பாடிக்கு எம்எல்ஏக்கள் எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணி லெட்டர் கொடுத்திருந்தாருல, அந்த லெட்டரை விட்ரா பண்ணதுக்கு போனாரான்னு தெரியல. எனக்கு என்னவோ அந்த லெட்டரை விட்ரா பண்ணது கூட ஒரு வழியில போயிருக்கலாம். எப்படியும் செய்தி வந்தா தெரியும். செய்தி வந்துட்டா வரல. சிவி சண்முகத்துக்கு அப்ப வேற ஆப்ஷன் இல்லையா சார்? எடப்பாடியோட தான் போக வேண்டிய கட்டாயம் இல்ல. அதுதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில அம்மா கருப்பு சோப்பு வெள்ளம்லாம் காலங்காலமா சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு வந்து இதா இருக்கும்னு நான் கருத்துறேன். நான் ஏற்கனவே தான் நான் பேசியிருப்பேன். நீர் அடித்து நீர்வதில்லை ஒரு தாய் மக்கள். இதுல டைலாக் எல்லாம் அதை பேசியிருப்பாங்களா, ஆட்டுக்கடியில் அடிச்சுக்குவோம் கோழிக்கறியில குடிக்குவோம்னு அவங்க ஒண்ணு சேர்ந்துக்குவாங்கிற ஒரு கருத்தை முன்னாடியே நான் வச்சிருப்பேன். அதுல எடப்பாடி டிலே பண்ணனால 4-5 டிக்கெட்டை கோட்டை விட்டுட்டாரு. சரி, ஓகே சார். நீங்க ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லுவீங்க, எடப்பாடியை பலவீனப்படுத்தணும்னா அது அண்ணாமலையால தான் முடியும்னு. அண்ணாமலை அவர்கள் நேற்று போட்டு ஒரு ட்வீட் பரபரப்பா அரசியல் களத்தை பார்க்க வைக்கிறது. மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கிறாரு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஒரு திராவிட கட்சி தலைவர் மாதிரி பேசியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. மண்ணுக்கேற்ற மார்க்சியம்னு சொல்றது மாதிரி தமிழ் மண்ணுக்கேற்ற பாஜகங்கிற ரோல போவார் மாதிரி தான் ட்ரெண்டுகள் தெரியுது. சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி பேசும்போது அதை தாவேக்காவும் வந்து நாம சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசலைன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு நம்மளை விட்டு போயிருப்போங்க அச்சத்துல முஸ்தபாவை வச்சு தாவேக்காவும் சொல்லும்போது அண்ணாமலை தெளிவா ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க உண்மையிலே சனாதன தர்மத்துக்கு எதிர்னா தேர்தல் பிரச்சாரத்துல சனாதன தர்மத்தை ஒழிப்புன்னு சொல்ல வேண்டியதானே? அது கரெக்ட். இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம், இந்த நாட்டின் தர்மம், உலகிலே ஒரு சிறப்பு மிக்க ஒரு அரசியல் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் மிக்க ஒரு இனம் இந்திய மக்கள் இந்தியர்கள்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நமக்கு சான்றா இருக்கிறது சனாதன தர்மம். அது ஒரு நல்ல தர்மம், இந்து தர்மம், நியாயம் தர்மம், வாழ்வியல் நெறி, இதெல்லாம் வலியுறுத்தக்கூடியது. உலகமே ஒரு குடும்பம்ங்கிற அடிப்படையில
அது செயல்படக்கூடிய ஒரு தர்மம். ஓகே. இது சரியான ஒரு தர்மம் தான். ஆனா இந்த உயரிய தர்மத்தை சொல்லிட்டு நீங்க ஏழை முஸ்லிம்கள் வீடுகளை ஏன் இடிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா கூட அதுல நியாயம் உண்டு. ஒட்டுமொத்த இந்துக்களின் தர்மத்தை எதிர்த்து பேசுறது ஆளுங்கட்சி தாவேக்காவுக்கும் சரியில்லை, திமுகவுக்கும் சரியில்லை. நாம இதை சொல்லி அண்ணாமலை இதை கையில எடுக்காருன்னு சொல்லும் போது தாவேக்கா கொஞ்சம் இதுல உள்ள சாதக பாதகத்தை பார்த்து கொஞ்சம் பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க அதுல கொஞ்சம் யோசிப்பாங்க. திமுக இன்னும் சனாதான எதிர்ப்பு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓட்டே இல்லாத வீரமணியை வச்சுக்கிட்டு சனாதான எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வீரமணி பெரிய அறிஞர், அறிவாளி, பதவி இல்லாமலே பெரிய சேவை செய்துட்டு இருக்காரு, மிக திறமைசாலி, லாஜிக்கல் ஆளு. அது வேற விஷயம். திகாவுக்கு என்ன ஓட்டு இருக்குங்க? திகாவுக்கு என்னங்க ஓட்டு இருக்கு? என்ன ஓட்டு இருக்கு திகாவுக்கு? ஓட்டே கிடையாது. அப்ப நீங்க இந்த ஓட்டே இல்லாத இவங்களை மையமா வச்சு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக ஒரு சனாதான எதிர்ப்புங்கிற ஒரு போலியான பொய்யான ஒரு இதை பேசுறீங்க. அது சனாதான எதிர்ப்பை நீங்க மக்கள் மத்தியில தேர்தல் நேரத்துல சொல்லி பாருங்கன்னு முதலமைச்சர் விஜய்க்கும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அண்ணாமலை ஒரு கேள்வியா வைக்கிறாரு. அதே வேளையில இந்திய எதிர்ப்பு, 3வது மொழி, இதெல்லாம் சிபிஐ எதிர்க்கிறாரு. அதை பார்க்கும்போது அவர் ஒரு எதியூரப்பா மாதிரி ஒரு அரசியல் களத்துக்குள்ள இங்க வருவாரோன்னு தோணுது. அல்லது விஜய் போட்டு கொடுத்த பாணியில அதுல ஒரு டிராவல் பண்ணி விஜய் கிட்ட ரூல் புக்ல இருந்து லீட்ஸ் எடுத்து அந்த மாதிரி போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ண போறாருன்றத அவர் தான் களத்துக்குள்ள மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தணும், தன்னோட பாதையை வகுக்கணும். அவரும் திராவிடத்தின் அந்த வழியில போறாரா, இந்த கட்சிகளுடைய அந்த பாதையை கையில் எடுக்கிறாரா? நீங்க 3 மொழி சம்பந்தமா, மும்மொழி, 3வது மொழி, அதுல சிபிஎஸ்இ வச்சு திராவிடன்னு சொல்றீங்க. சனாதான எதிர்ப்புல உதயநிதியும் விஜயம் இருக்கிறதை எதிர்த்து மக்கள் மத்தியில பேசிட முடியுமான்னு கேட்கிறார்களா தேர்தல் நேரத்துல? அது திராவிடத்தின் பாணி இல்லைல்ல. ஓவராலா விஜய் அவர்கள் இந்த கடைசி 15 நாட்கள் அவங்களுடைய செயல்பாடுகளை எப்படி சார் பாக்குறீங்க? செயல்பாடுகளை மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். ஒரு தேர்தல் வரும்போதுதான் மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. ஆனா விஜய்க்கு எதிராக பேசினா வியூஸ் கரெக்ட் நிறைய போகுதுன்னு யூடியூபர்ஸ் சொல்றத நான் பாக்குறேன். அப்போ விஜய்க்கு ஒரு அதிருப்தி உருவானதான் பார்க்கணும். என்னோட கருத்து, ஒரு புதியவர்கள், புதிய அமைச்சரவை எல்லாம் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டு அது பிறகு பேசதான் சரியா இருக்கும். அல்லாம பேசுனா விஜய்க்காக தலைகீழ நின்று தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவாரு சண்முகத்துக்கு அது ரொம்ப தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா வாணி கதற ஆரம்பிச்சிருவாரு. சோ நம்ம திமுக ஸ்டாலின் சொன்ன மாதிரி நம்மளும் 6 மாசத்துக்கு பிறகு அதை விமர்சிக்கலாங்கிற அந்த இதை 6 மாசம் வரை நம்ம பார்த்திருந்து அரசு விமர்சிக்கிறதுக்கு பொறுத்திருப்போம். ஆனா நிறைய பேர் இப்பவே விமர்சிச்சு அவங்க வரவேற்பு பெறதையும் நம்ம கண்கூடா பாக்குறோம். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.